அனைவருக்கும் வணக்கம். இது கொங்கு ஜோதிட நிலையம், காடுவெட்டிபாளையம், கோயம்புத்தூர் மாவட்டம். கடனை எப்போது அடைத்தால் சீக்கிரமாக கடன் அடையும்? செவ்வாய்க்கிழமை சனி ஓரையில் கடனை அடையுங்கள், சீக்கிரமாக கடன் அடைந்துவிடும். செவ்வாய்க்கிழமை சனி ஓரை. சனி ஓரை என்பது எப்படி பார்ப்பீர்கள் என்றால், ஜோதிடம் தெரிந்தவர்களுக்கு எல்லாம் தெரியும். ஜோதிடம் தெரியாதவர்கள் காலண்டரில் பின்னால் அட்டைகள் எழுதியிருப்பார்கள். ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு ஓரை, இத்தனை மணியிலேருந்து இத்தனை மணி வரைக்கும்னு எழுதியிருப்பாங்க. அதை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். அந்த ஓரை பார்ப்பதில் ஒரு ட்ரிக்ஸு. சூரிய உதயம், அதாவது ஓரை எப்படி எழுதியிருப்பாங்கன்னா, காலை 6 to 7 வரைக்கும் ஒரு ஓரை, 7 to 8 வரைக்கும் ஒரு ஓரை, 8லேருந்து 9 வரைக்கும் ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் ஒவ்வொரு ஓரை எழுதியிருப்பார்கள். ஆனால் அந்த ஓரை என்பது சூரிய உதயத்தை வைத்து கணக்கில் எடுக்க வேண்டும். உங்கள் ஊரில் எத்தனை மணிக்கு சூரியன் உதயம் ஆகிறதோ அதிலிருந்து தான் 1 மணி நேரம் கணக்கில் எடுக்க வேண்டும். 6 மணிக்கு சரியாக சூரியன் உதயமானால் 6 மணிலேருந்து கணக்கில் எடுக்கலாம். 6:10க்கு சூரியன் உதயமானால் 6:10லேருந்து 7:10 வரைக்கும் ஒரு ஓரை, 7:10லேருந்து 8:10 வரைக்கும். இப்படி சூரிய உதயத்திலிருந்து கணக்கெடுத்தீர்கள் என்றால் ஓரை சரியாக வரும். ஓரை பார்ப்பதற்கு காலண்டரே தேவையில்லை, கொஞ்சம் அனுபவம் வேண்டும். காலண்டர் இல்லாமலும் பார்க்கலாம். ஒரு சின்ன கணக்கு, உதாரணத்துக்கு இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, எப்போவுமே அந்தந்த என்னென்ன கிழமை வருதோ அந்த கிழமையுடைய ஓரை தான் காலை 6 to 7 மணி வரைக்கும் போட்டிருப்பார்கள். உதாரணத்துக்கு வெள்ளிக்கிழமை என்றால் காலை 6 to 7 சுக்கிரன் ஓரை, சனிக்கிழமை என்றால் காலை 6 to 7 சனி ஓரை, ஞாயிற்றுக்கிழமை என்றால் காலை 6 to 7 சூரிய ஓரை, இப்படி போட்டிருப்பார்கள். ஒரு ஓரைக்கு அடுத்த ஓரையை ஈஸியாக நாமளே காலண்டர் எல்லாமே பார்த்து கொள்ளலாம். எப்படி என்றால், ஒரு உதாரணமாக இன்றைக்கி வெள்ளிக்கிழமை 6 to 7 சுக்கிர ஓரை என்றால் 7 to 8 என்பது வெள்ளிக்கிழமைக்கு முந்தின நாளைக்கு முந்தின நாள் புதன்கிழமை வரும். புதன் ஓரை அடுத்தது வரும். அதுக்கு அடுத்த ஓரை அந்த நாளுக்கு முந்தின நாள், அடுத்த ஓரை அந்த நாளுக்கு முந்தின நாள். இப்படி லைனாக கணக்கு போட்டே போனீங்கன்னா காலண்டர் இல்லாமையே நம்ம ஓரையை கண்டுபிடிச்சிடலாம், வெரி ஈஸி. அதாவது 6 to 7 வெள்ளிக்கிழமை என்பதால் 6 to 7 சுக்கிர ஓரை. அப்போ 7 to 8 என்ன வரும்? சுக்கிரன் என்றால் வெள்ளி. முந்தானத்து என்ன கிழமை வரும்? புதன்கிழமை வரும். அப்போ புதன் ஓரை. அப்போ அதுக்கு அடுத்த ஓரை என்ன வரும்? புதன்கிழமைக்கு முந்தின நாள் திங்கட்கிழமை வரும், சந்திர ஓரை. அடுத்த ஓரை என்ன ஓரை வரும்? சந்திரன் என்றால் திங்கக்கிழமை அல்லவா? திங்கட்கிழமைக்கு முந்தின நாள் என்ன கிழமை வரும்? சனி வரும், சனி ஓரை. சனி ஓரைக்கு அடுத்த ஓரை சனிக்கிழமைக்கு முந்தின நாள் வியாழக்கிழமை வரும், குரு ஓரை அடுத்தது. அப்புறம் குரு ஓரைக்கு அடுத்த ஓரை என்ன வரும்? குரு என்றால் வியாழக்கிழமை. இப்போ வியாழனுக்கு முந்தின நாள் என்ன கிழமை வரும்? செவ்வாய்க்கிழமை வரும், செவ்வாய் ஓரை. அடுத்தது செவ்வாய் ஓரைக்கு அடுத்த ஓரை செவ்வாய்க்கிழமைக்கு முந்தின நாள் சூரியன் வரும், சூரியன் ஓரை. அடுத்த ஓரை சூரியன் என்றால் ஞாயிறு, அதுக்கு முந்தின நாள் சுக்கிரன் வரும், வெள்ளிக்கிழமை வரும், அதனால் சுக்கிர ஓரை. அது பகல் 1 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் வந்துவிடும். இப்படி கணக்கு போட்டிங்கன்னா காலண்டர் பார்க்காமே ஈஸியாக நம்மளால் ஓரை கண்டுபிடிச்சிடலாம். ஓரை என்பது காலையில் 6 to 7 என்ன ஓரை ஓட்டுக்கிறாங்களோ அதே ஓரதை பகல் 1 to 2 ஓட்டிருப்பாங்க. அதே ஓரதை இரவு 8 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் போட்டிருப்பாங்க. நீங்கள் கணக்கு போட்டு பாருங்கள், ஓரை சரியாக வந்துவிடும். கடனை அடைக்கும்போது சரியாக செவ்வாய்க்கிழமை சனி ஓரையில் கடனை அடையுங்கள். வட்டி கொடுக்குற மாதிரி இருந்தால் அது பிரயோஜனப்படாது. வட்டியும் முதலும் சேர்ந்து அடைய வேண்டும். அசலோடு சேர்த்து அடைக்கிற மாதிரி இருந்தால் சீக்கிரமாக கடன் அடைந்து விடுகிறது. அது ஏகப்பட்ட நண்பர்களுக்கு சொல்லி அது சக்ஸஸ் ஆகியிருக்கிறது. இஎம்ஐ கட்டுபவர்கள், வண்டி வாகனங்களுக்கு டியூ கட்டுபவர்கள்
இந்த நேரத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். ஜோதிட ஆலோசனை வேண்டுவோர் 7826995554 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.